கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு தரக்கூடிய நல்வார்த்தை சங்கீதம் 60வது அதிகாரம் 11வது வசனம். இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி விருதா. பிரியமானவர்களே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது கர்த்தருக்கு லேசான காரியம். சாதாரண நேரங்களில் மனிதர்கள் நமக்கு உதவிகள் செய்யலாம். ஆனால் இக்கட்டான நேரத்தில் ஆண்டவர் மட்டுமே நமக்கு உதவக்கூடும். ஆகார் வனாந்தரத்தில் செய்வதறியாது இருந்தபோது அங்கு யாருமே இல்லை. ஆண்டவர் ஆகாரின் கண்ணீரை கண்டார். இன்றைக்கும் வியாதியோடு தனித்து விடப்பட்ட நிலையில் ஐசியூவில் சிலர் இருக்கக்கூடும். பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அவர் உங்களுக்கு பலனை கொடுப்பார். சிலருக்கு பண தேவைகள் இருக்கும். யாருமே உதவ முன் வரவில்லையே என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடும். உங்களுடைய கண்ணீரையும் ஆண்டவர் காண்கிறார். கவலைப்படாதீங்க, பரத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை வரும். இக்கட்டு நாளில் கர்த்தர் அரணான கோட்டையாய் இருக்கிறார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த நல்வார்த்தையை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்றைய நாளிலும் உம்மை மட்டுமே நம்பியிருக்கும் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். சுகவீனத்தில் இருக்கும் நபர்களுக்காக ஜெபிக்கிறோம். சீக்கிரமே நல்ல சுகத்தை, ஆரோக்கியத்தை கொடுங்க. பண தேவைகளோடு இருக்கும் மக்களுக்கு தேவையான நேரத்தில் அவர்களுக்கு உதவி செய்யுங்க. இன்டர்வியூக்கு போகிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தையும் பயமில்லாத சூழ்நிலையும் கொடுத்து வழிகளை வாய்க்க பண்ணுங்க. எல்லா இக்கட்டுகளிலும் நீரே துணையாளராக இருந்து காத்து வழி நடத்துங்க. எல்லா துதிகன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த நல்வார்த்தையை மற்றவர்களுக்கும் பகிருங்கள். அவர்களுக்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் கிடைக்கட்டும். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.